என் தேவ ஜனங்களே, பரிசுத்தம்னு இருக்கிற ஒரே பொருள் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. நம்ம செஞ்ச ஒவ்வொரு பாவங்களையும், துணிகரமான பாவங்களையும், தெரியாமல் செஞ்ச பாவங்களையும் ஒன்றையும் நம்மளை கிளென்ஸ் பண்ணுற ஒரே பவர் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த பரிசுத்தத்திற்கு நிகர் வேறு எந்த பரிசுத்தமும் இல்லையா மக்களே? நம்ம ஒவ்வொரும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது நம்ம அவரோட பரிசுத்தத்தை ரத்தத்தினாலே கழுவப்படுகிறோம். நம்ம புனிதமாக்குறார். அவரோட ஒரே மகனை நமக்கு கொடுத்து நம் பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மளை புனிதர்களாக்கி நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள ரட்சித்து அவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். மக்களே, நாம் ஒவ்வொரு அந்த அனுபவத்தோடு கடந்து செல்ல வேண்டும். அது ஒன்றே நமக்கு வேண்டுமா இருக்கிறது. நம்ம இங்கே வந்திருக்கிறது ஒன்றே ஒன்றுக்கு தான், அவர் ஆராதிக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ அந்த ஆராதனை மட்டும், அந்த ஆராதிப்பை மட்டும் நம்ம செய்கிறது ஒரு கடமையாக இருக்கு. ஸோ ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. உம்மை ஆராதிப்போம் சுவாமி, உம்மே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அதற்காகவே வந்திருக்கிறோம். உங்கள் கரங்களை கர்த்தாவிடம் உயர்த்துங்கள். ஒவ்வொரு உங்கள் இரு கரங்களை உயர்த்தவன் வேண்டிக் கொள்கிறேன். இரு கரங்களில் அவருக்கு மகிமை செலுத்துவோமாக. முடியும் வரை காத்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. திரும்பவும் வருவேன் என்று ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே எங்களை ஆயத்தப்படுத்துவதை ஆராதனை நாயகன் நீரே.
சுவாமி. உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. எங்கள் முழங்கால்களும் நோக்கி பார்க்கும், எங்கள் கைகளும் எங்கள் இருதயங்களும் எங்கள் கண்களும் உங்கள் ராஜ்யத்தை ஏடுக கர்த்தாவே எங்களை புனிதப்படுத்தும் சுவாமி. நாங்கள் வாஞ்சிக்கிறோம், எங்களை நடத்தும், எங்களை செவைப்படுத்தும் சுவாமி. எங்களை சுத்திகரியும், எங்களை அனுதினமும் உமது சட்டின் மறைவில் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. உங்கள் இரு கரங்களை உயர்த்தி சொல்வாமா, வேந்தனும் நீரே. எத்தனை கிருபையுள்ள தேவன்! நாம் அவருக்காக நம்ம முடங்கால்களும் நாவுகளும் இருக்க கடவதாக. என்றைக்கும் மாறிடாத ஒரு நேசர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நம்மோடு இருப்பதாக. மாறிடா எம்மா நேசரே, மாறாதவர் அன்பு நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாந்திரே. மாறிடா எம்மா நேசரே, மாறாதவர் அன்பு நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாந்திரே. இயேசுவின் மகான்பிலே அவர் ஆழம் அறியலாகுமோ, இதற்கினே நல்ல அன்புக்கினே ஏதும் நேரில்லையே. உள்ளத்தாய் அவரை தள்ளினோ, தாம் உள்ளம் போலே நேசித்ததினான் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. நமக்காக அவர் உரை கொடுத்தார், நம்மளை வாழ்விக்கவே வந்த ஒரு தேவன். அவர் உள்ளே இடவே இயேசுவின் மகான்பிதே அவர் ஆழம் அறியலாகுமோ, அதற்கினை ஏதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த நாளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, ஆழ்விலும் நீரே, ஆதியில் நீரே, என் சொந்தம் என்றீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை
வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாவியும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்க சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. எல்லாரும் அவருக்காக உங்க கரைகளை ஊத்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். நம்ம அருகில நம்ம கண்ணுக்கு வேணா அவர் தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம அவரால் உணர முடியும். நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தாமே நமக்கு முன்புறமும் பின்புறமும் இருந்து நம்மளை எல்லா வாதைகளில் இருந்து பாதுகாத்து நம்மளை வளர்க்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு குறைபாடுகளை அவர் நிறைவாய் ஆக்க போகிறார். அந்த விசுவாசம் நம்மளோடு இருப்பதாக. தேவ ஜனங்களே, அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் நம்மளை எல்லா இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அவர் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணுமா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பரலோகத்துல நம்மளோட வேலை என்னன்னா, யாரெல்லாம் பரலோகத்துக்கு போற விசுவாசிக்கிறாங்களோ ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். முதல்ல அவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரே வேலை தாங்க, அவரை போய் அங்க போய் பாடி துதிச்சு சந்தோஷமா இருக்கிறது தான். அந்த வேலையை நம்ம இங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கோம். அதுக்காக நம்மளை தயார்படுத்திட்டு இருக்கோம். அந்த ஒரு விசுவாசம் நம்மளோடு இருப்பதாக. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கண் ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் நாயவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே.
மாட்டோம். மன்னித்த ஒரு தேவன் அவர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, நாட்கள் அழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், 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 உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என் தள்ளிடாமலோ அன்போடு அணைத்து கண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து வரப்போகிறது. அவர் வாக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். நமக்கு அவர் நீக்கிற வரப்போகிறார். தாயினும் மேலாக அன்பு வைத்து அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். திரும்பி ஒரு வாட்டி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. திருப்பி எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம வார்த்தைகளால மட்டுமே அவர் திருப்பி ஒரு வாட்டி வாசிப்போம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நமக்கு இருக்கிற ஒரே வேலை அவர் விசுவாசத்தை நம்ம அவரை விசுவாசிச்சுட்டு அவர் ஒருவரே ஆராதிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம நாவுகளும் நம்ம இருதயமும் எப்பயும் அவர் மட்டுமே பேசவும், அவர் பத்தியுமே சிந்திக்கவும், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா அனுகூலத்துக்கும் நன்மைகளுக்கும் அவர் ஒருத்தரையே ஆராதிச்சுட்டு இருப்போம். கடைசியா ஒரு பாடல். இந்த பாடல் எல்லாருக்கும் பிடிச்ச பாடலா இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. காரணம், இதுல வர ஒரு வரிகளும் நம்ம இருதயத்தை ஒரு மாதிரி ஸ்டர் பண்ணும். என்ன அப்படி ரொம்ப பண்ணியிருக்கு? காரணம்,
நம்ம இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு நம்ம தகுதியானவர்களா நமக்கு தெரியாது. ஆனா நம்மள இந்த இடத்துல வந்து தகுதிப்படுத்திருக்காங்க. அந்த ஒரு ரீசனுக்காக இந்த பாட்டு பாடுவோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. ஒரு கருபோல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருபோல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருபோல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாம் துவங்கின என் வாழ்வு நன்மையாய் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மையோல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பனும் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருபோல காத்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. சுவாமி எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கருபோல காத்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. எத்தனை நன்மைகள் நம்ம இந்தியால இருக்கும்போது இங்க வரும்னு நினைச்சுமா? இல்ல,
நம்ம என்னென்ன அனுபவங்களை அனுபவிச்சிருக்கோம் இந்த வாழ்க்கையில. ஆனா என்ன, ஒரே ஜீவனை கொடுத்துட்டு அவர் ஒரே உயிர் நம்ம யாருக்காக உயிரை கொடுப்போமா? ஆனா நமக்காக அவர் உயிரை கொடுத்திருக்கிறார். நம்ம உம்மை போல இல்ல கடமைப்பட்டிருக்கோம். தீவையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என்னிடமாய் இருப்பவரே. நன்றி, நன்றி நன்றி இதயத்தில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. கருப்போல காத்தீரே. நன்றி. Thank you, Jesus. Thank you so much. Thank you for giving your only son to us. You have blessed us, God. நம்ம கிட்ட இருக்க அவர் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே எதிர்பார்ப்பு நம்மளை அவர்கிட்ட முற்றிலுமா சரணடைந்தது மட்டும்தான். நம்ம எந்த அளவுக்கு அவர்கிட்ட நம்ம சரணடைகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறார். அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை பரிசுத்தமாக்கினார், நம்மளை தகுதிப்படுத்தினார். நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாத நம்மளை எங்கேயோ கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஞானிகள் மத்தியில் நம்மள மாதிரி ஒரு முட்டாள்களை கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதுக்கு நம்ம என்ன திருப்பி செய்ய போறோம்? அவரை துதிக்கிறதும், அவர் வழியில நடக்கிறதும். அவர் வழியில நடக்கிறது மட்டுமல்ல, அவர் சொன்ன எல்லா காரியங்களையும் கைவிடாமல் செய்யறது ஒண்ணு மட்டுமே நம்ம அவருக்கு திருப்பி செய்கிற ஒரே வேலையா இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, பரலோகத்திலே நம்ம அவரை போய் துதிக்கணுன்ற ஒரு விசுவாசம் நமக்கு எப்பயுமே இருக்க வேண்டுமாகும். இந்த பாடல்களை ஆசீர்வதித்து அவருக்கு நன்றி. என்னோடு சேர்ந்து கடவுளை தொழுது உங்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் தந்த அந்த புதிய மாதத்திற்காய் முதலில் நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. 10 மாதங்கள் முடித்து 11வது மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அடுத்த மாதம் போனால் கிறிஸ்மஸ். இந்த 10 மாதத்தை நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் தெரியுமா? 10 வாதைகளை தேவன் நிறுத்தி புதிய பாதைகளை உங்களுக்கு தேவன் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய பாதைகளை திறந்து உங்களுக்கு கானானை தேவன் இந்த 11 மாதத்திலே காண்பிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். சுதந்திரத்தை கொள்வது நம்ம என்ன பண்ணணும்? சுதந்திரம் எப்படி சுதந்திரிப்போம்? விசுவாசத்தோடு, அப்படித்தானே? ஹல்லேலூயா. இந்த 10 மாதங்கள் ஒருவேளை நம்ம நிறைய போராட்டங்கள் மத்தியில் நீங்க வந்திருக்கலாம். நிறைய போராட்டங்கள், எல்லா போராட்டத்தையும் முறியடித்து 11வது மாதத்திலே உங்கள் யாவரையும் தேவன் கானானை, இன்ப கானானை காண செய்வார் என்பதை நாம் விசுவாசிக்கும். எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசாயா 45வது அதிகாரம் 1, 2, 4. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். 4வது. ஆமென், ஹல்லேலூயா. நீ என்னை சொல்லுங்க அறியாதிருந்தும் நான் உனக்கு நாமம் தரித்தேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர், நிறைய பேர் ஓடி ஒளிந்திருக்கலாம், அப்படித்தானே? முதல்ல இந்த கோரேஸ் யார்? அது எத்தனை பேருக்கு தெரியும்? கோரேஸ் பற்றி கோரேஸ்ன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இருக்காது. பாபிலோன். அடுத்தது ரைட்டு. அப்புறம் முதல்ல நான் கேட்டது கோரேஸ்ன்னு யாருக்கெல்லாம் தெரியும், யாருக்கெல்லாம் தெரியாது? பிரதர், தெரியுங்கிறவங்க முதல்ல கை தூக்குங்க, தெரியாதவங்க 2வது கை தூக்குங்க. தெரியும், ரைட்டு, ஓகே. அப்போ கை தூக்காதவங்க அவ்வளோ பேருக்கும் கோரேஸ் யாருன்னு தெரியாது. ஆங்கிலத்தில் சைரஸ் த கிரேட், அலெக்சாண்டர் த கிரேட் மாதிரி சைரஸ் த கிரேட், அப்படிதானே? ராஜா, ஈஸி அது சொல்றது, ராஜாங்கிறது. இவன் வந்து பெர்சியா தேசத்தின் அரசனின் மகன். அரசனின் மகன்னா ஒரு மறுமனையாட்டி. அரசர்களுக்கு அந்த காலத்தில் நிறைய மனைவிகள் இருக்கும்.
அப்படி ஒரு மனைவியின் ஒரு மறுமனையாட்டின் மகனாய் இவன் பிறந்தான். பிறக்கிற சமயத்தில் என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க அப்பாவுக்கு ஜாதகம் பார்த்தாரோ சொப்பனம் பார்த்தாரோ, நிறைய விஷயங்கள் இதில் வேதாகமத்தில் கிடையாது. வேதாகமத்தை பறித்து அறிந்த வல்லுநர்கள் எழுதின சில புக்கில் தான் இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது, வேதாகமத்தில் கிடையாது. அதனால தான் மேபி ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ தாவீது, கிதியோன், சிம்சோன்னா பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க, அப்படிதானே? ஆனால் இது அப்படி கிடையாது. அந்த மறுமனையாட்டின் ஒரு மகனாய் அவன் பிறந்திருக்கும் போது, ஒரு ஆண் மகனாய் பிறந்திருக்கும் போது இங்கே அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுறேன் இதில். அவன் என்ன பண்ணாட்டான்? அவன் தன்னுடைய மனைவி இடத்துல மறுமனையாட்டிலே சொல்கிறான், அந்த குழந்தையை நீங்கள் கொண்டு போடுங்கள் என்று. ஹல்லேலூயா. அந்த மறுமனையாட்டிட்டு அவன் சொல்றான், தன்னுடைய அந்த புறத்தில் இருக்கிற அந்த மனைவி இடத்திலே அந்த ராஜா சொல்கிறான், அந்த மகனை கொண்டு போடுங்கள் என்று சொல்லிவிட்டான். தாய் எப்படி கொண்டு போட சம்மதிப்பா? எப்படி சம்மதிப்பா? சம்மதிக்க மாட்டா, கண்டிப்பா சம்மதிக்க மாட்டா. அவன் என்ன பண்ணிட்டா, அதை மோசேக்கு எப்படி நடந்ததோ அந்த மாதிரி கொண்டு வேற ஒரு மேய்ப்பனிடத்திலே அவள் கொண்டு கொடுத்து விட்டால். அவன் ஒரு மேய்ப்பனடி மகனாக அப்படி வளர்கிறான். அவன் அப்புறம் என்னாச்சுன்னா, அவன் பெர்சியாவின் ராஜா இல்லைங்களா, பெர்சியா தேசத்தின் ராஜாவாகிறான். பாபிலோன் நகரம், அந்த காலத்தில் பாபிலோன் எப்படி பெரிய பாபிலோன் உலகத்தை ஏதேசம் ஒரு 70% ஆண்டுகிட்டு இருந்துன்னு நினைக்கிறேன். அப்படிதான் அந்த புக்கில் 70%, 70% ஆஃப் த வேர்ல்டு பாபிலோன், நேபுகாத்நேச்சார் அந்த டைமில் ஆண்டுகிட்டு இருந்தா. அந்த டைமில் அந்த பாபிலோன் எப்படி ஆச்சுது? பாபிலோன் ஒரு சாத்தானின் நகரமாக அப்படியே மாறிக்கிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்திலே அவனை அந்த கோரேஸ் அந்த நாட்டில் ஆட்சியை பிடித்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெர்சியா தேசத்தில் அவன் ஒரு பெரிய ஒரு அரசாய் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அந்த அரசனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்மையாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அந்த கோரேஸுக்கு 2-3 அர்த்தம் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு கரெக்டாக 2-3 புக்கில் வேற மாதிரி இருக்குது. கோரேஸுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் ஒரு சூரியன் என்று இருக்கிறது. இன்னொரு புக்கில் படிக்கும்போது அவன் அந்த எப்படி அந்த தகப்பன் அவனை கொலை செய்வதற்காய் அவனை இது பண்ணும்போது அது என்ன பரிதாபத்துக்குரியவன், வீழ்ந்து போகக்கூடியவன், அப்படி நிறைய இது இருக்குது. கரெக்டாக தெரியல, பைபிள் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஓகே, பெர்சியா நாட்டு மன்னன் இவன். தேவனுடைய பார்வைக்கு இந்த கோரேஸ் ஒரு நீதிமானாய் தெரிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்பவும் வழக்கம் போல முரட்டாட்டம் மிக்க ஜனங்கள். இவங்க இந்த விக்கிரக வணங்க அதெல்லாம் போகும்போது தேவன் என்ன சொல்கிறாரு? கோரேஸை வைத்து அந்த நாடை சரிப்படுத்த அவங்க இது பண்றார். நேபுகாத்நேச்சர் பிடியிலிருந்து கொண்டு வரதுக்கு அவர் இது பண்ணுகிறார். வசனம் என்ன சொல்லுகிறது? இதுதான் கோரேஸோட ஒரு ஷார்ட் சப்ஜெக்ட், அது தனியா வச்சுக்கோங்க. தேவன் கோரேஸுக்கு என்ன செய்தாரா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்காங்களேன், உங்களை ஒரு இமேஜின் பண்ணுங்க. நம்ம நிறைய இமேஜின் பண்ணுவோம்ல, பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? இப்போ நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, நான் தான் கோரேஸ்னு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக என் தேவன் போய் உங்களுக்கு எவ்வளவு தடைகள் இந்த காலத்தில் இருந்ததோ, இதற்கு முன்பாக இருந்ததோ, அந்த வழிகளை எல்லாம் என் தேவன் என்ன பண்ண போறாராம்? செவ்வைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, செவ்வைப்படுத்த போகிறார். கோளனான வழிகளை அவர் செவ்வைப்படுத்த போகிறார். ஏன்னா தேவன் எப்பவுமே நம்மளுடைய தேவன் அன்பானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய நினைவாகவே தேவன் இருந்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம் நினைவாகவே நம் தேவன் இருந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கோணலானவைகளை என் தேவன் ஏன் செம்மையாக்குறாரு? நீங்க அதுல நடக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. நீங்க அவருடைய ஜனங்கள். ஏன்னா நம் நினைவாய் என் நினைவாய் நீங்க இருக்கும்போது ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை அவர் எப்போதும் என்ன பண்ணிருக்காரு? நினைவாக இருக்கிறார்னா நிறைய பேருக்கு தெரியும். எத்தனை பேர் அந்த நினைவுகளெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க? இருக்கவே மாட்டீங்களா? ஒரு நினைவாக நீங்க இருக்கிறீங்க, எப்படி இருப்பீங்க? அதே நினைப்பில் தான் இருப்போம், அப்படிதானே? இப்போ கிறிஸ்மஸ் வேற வருது. கிறிஸ்மஸ் வரும்போது நம்ம என்ன நினைப்போம்? இப்போ துணி எடுக்கணும், இப்போ இந்த வருஷத்துக்குள்ள சாரி, இப்போ இந்த பேட்டர்ன், அதெல்லாம் ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ அதே நினைவாக இருக்கும். இந்த கடையில் கிடைக்கும். இப்போ நான் இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு பிடித்தமான கடைகள் இருக்கும், காரியங்கள் இருக்கும். இப்பவுமே அந்த நினைவில் இருப்போம். நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பிரசங்கத்தில் சொல்லுவாங்க, கோயிலுக்கு வந்திருக்கும் போது அதே நினைவாக இருக்கிறார்கள். கறி எடுக்க போகும்போது ஈரல் கிடைக்குமா, குடல் கிடைக்குமா, எக்ஸ்ட்ரா ஃபீட் இது கிடைக்குமா, அப்படி நிறைய இருக்கும். நம்ம ஊரில் பையெல்லாம் எடுத்து வந்துருப்போம். பைபிளுக்குள்ள பை இருக்கும், மஞ்சள் கலர் பை, பார்த்துருக்கீங்களா? நினைவாகவே பெண்கள் இப்போ செட் ஆயிருப்பாங்க. எப்படி இந்த வருஷத்துக்கு ஒவ்வொரு இது வரும்ல, சாரி பேர்லாம் வரும்ல, இந்த வருஷத்துக்கு ஒரு, போன வருஷத்துக்கு ஒரு மாடல் வந்திருக்கும், அப்படி நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது. ரெண்டாவது, இந்த வசனத்தை வாசிங்களேன். வெண்கல கதவுகளை எதற்காண்டி முறியடிக்கிறார் தேவன்?
நான் கேட்டது அது இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, நான் முதல்ல உங்களை கோரேஸா நினைச்சேன். வெண்கல கதவுகளை எதற்காய் முறியடிக்கிறார் நான் கேட்கிறேன். அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டு தொட்டு கும்பிட்டு வந்துடலாமே. நீங்கள் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. என் பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய காரியங்களை சுதந்திரிப்பதற்காக அடைக்கப்பட்ட அந்த வாசல்களை தேவன் திறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அந்த பாதைகளை முதலில் தேவன் என்ன பண்றாரு? செம்மைப்படுத்துகிறார். ஏன்? அந்த பாதைகள்ல நீங்க நடந்து போவதற்காய் ஆண்டவர் அந்த பாதைகளை செம்மைப்படுத்துகிறார். அதற்கப்புறம் நீங்க அந்த போகும்போது உங்க டெஸ்டினேஷன் அங்க போய் எண்ட் ஆனோம்னா அங்க என்ன இருக்கும்? வெண்கல கதவுகள் அடைத்திருக்கு. உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கும். அதை நம்மளால உடைக்க முடியாது. என் தேவன் அந்த கதவுகளை என்ன பண்றாரு? முறியடிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இதுக்கு முதல்ல உங்களுக்கு ஆசை வரணும். இப்படியே சோகமா உட்கார்ந்துருக்க கூடாது. எப்படி வந்துடும், கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி வந்துடும் அவங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. முதல்ல நாம பயணிக்கணும். முதல்ல ஆசை வரணும், ஆவல் வரணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு இது வேணும், நான் பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? அவருடைய பாதைகளில் நடக்கணும். ஹல்லேலூயா. நீங்க நடக்கணும். நடந்து போகும்போது தான் அவர் என்ன பண்ணுவார்? கோணலானவைகளை, ஊர்ல எல்லாம் இந்த வயக்காட்டுக்குள்ள எல்லாம் நடந்து போயிருக்கீங்களா? எல்லாரும் நடந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சொல்லுவோம் மெட்ரோ சிட்டில இருந்து வந்திருக்கோம்னு சொல்லுவோம். அந்த காலத்துல வரப்புல எல்லாம் நடந்து போயிருப்போம். வரப்பு ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க நடந்தாதான் பாதையில நீங்க போக முடியும். நீங்க நடக்காமலே இருப்பீங்க. எரிகோ கோட்டையை எதுக்கு உடைச்சாங்க? இஸ்ரவேலுக்காண்டி இது பண்ணாங்கல்ல. முதல்ல நம்மளும் போகணும். எரிகோ கோட்டையை எப்படி இது பண்ணணும்? யோர்தானை கடக்காமல் எரிகோ கோட்டையை முறியடிக்க முடியுமா? நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? யோர்தான் இருக்கிறதே என்று நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவோம்? கடந்து போக முடியாது. நீங்க இந்த பாதையில் ஏறின பிறகு தேவன் உங்களுக்காய் பாதையை செம்மைப்படுத்துகிறார். அந்த பாதைகள் எல்லாத்தையும் செம்மைப்படுத்துகிறார். உங்களை ஒவ்வொரு வழியையும் அவர் செவ்வாய்ப்படுத்துற மாதிரி. ஏன்னா நீங்களும் உங்களை செவ்வாய்ப்படுத்தி கொண்டு அந்த பாதைகளிலே நீங்கள் நடக்கும் போது என்ன ஆகும்? யோர்தானை நீங்கள் கடப்பீர்கள். எரிகோ கோட்டையை யார் முறியடிப்பா? கர்த்தர் முறியடிப்பார். அதுக்கு அப்போ என்ன பண்ணணும்? பாதையில நம்ம நடக்கணும். அப்படி நடக்கும்போது அவர் எங்க போறாராம்? கர்த்தர் எங்க போறார் தெரியுமா? நமக்கு முன்பாகவே போகிறார். இந்த அவருடைய பாதைகளில் நீங்க நடக்கணும்னு பிரயாசப்பட்டு தேவனுடைய பாதைகளை நீங்க நடக்கும்போது கண்டிப்பா ஒரு கேரண்டி இருக்குது. அவர் உங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார், கோணலானவைகளை நேர்மையாக்குவார், அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்களை உடைத்து கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த கோரேசை குறித்து அவனை என்ன சொல்றாங்க? அவன் நீதிமான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமான். அப்ப நம்மளும் எப்படி இருக்கணும்? அவர் நீதிமான். கர்த்தர் எப்படி? அவரை விட நீதி பெறார். அப்படித்தானே? ஏசாயா 45:13 வாசிங்களேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். கர்த்தர் அவன்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்களேன். அவன் எங்கோ இருந்தான். அவனை ரொம்ப இப்போ தாமீது வம்சம் அந்த வம்சம்லாம் ரொம்ப தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம்? நிறைய பேர் இந்த பரம்பரை கிறிஸ்தவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா? எங்கள் மூதாதையார் கிறிஸ்தவர்கள், நாங்கள் கிறிஸ்டியன், டேனியல், எட்வின், இந்த மாதிரி தான் பேர் வச்சுருக்கோன்னு சொல்லுவோம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அவனை கர்த்தர் எங்கேருந்து தேர்ந்தெடுக்கிறார்? அவன் நீதிமான் தேர்ந்தெடுத்து எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்குறார் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பொறுப்பு. அது தேவனே பண்ணியிருக்கலாமே. அது பண்ண முடியுமா? பண்ண முடியாதா தேவனுக்கு? அவருக்கு அது ஒரு லேசான காரியம். சிறைப்பட்டு போன, யார் சிறைப்பட்டு போனா அந்த காலத்தில்? இஸ்ரவேல் மக்கள் ஃபுல்லா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இது. வணங்கா கழுத்து உள்ள பிள்ளைகள். நிறைய பேர் அப்படித்தான் இருப்போம், பார்த்துருக்கீங்களா? என்னதான் இது பண்ணாலும் கொஞ்சம் அந்த கழுத்து கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பிசியோதெரபியாராக இருக்காங்களா தெரியாது, அப்படியே இருப்போம். வணங்கா கழுத்துள்ளவர்கள். அது கழுத்து பிடிச்சாலும் அந்த மாதிரி தெரியும். அவன் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை குறித்து கர்த்தர் என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார்? அல்லேலூயா. இந்த கோரேஸ் பரம்பரை, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆபிரகாமின் வரிசையிலையோ
இல்லை யாக்கோபின் வரிசையிலோ இல்லை மோசேயின் வரிசையிலோ வந்தவன் அல்ல. வந்தான் சென்றான் வென்றான் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கர்த்தருடைய பார்வைக்கு அவன் நீதிமானா இருந்தான். அந்த கோரேஸ் அவருடைய காரியங்கள் எல்லாம் இந்த என்ன சொன்னாரு, சேனைகளின் கர்த்தர் என்ன சொன்னாரு, அவன் என் நகரத்தை கட்டி அவன் பில்ட் பண்ணுவான். அதை இஸ்ரேல் மக்களுடைய சிறையிருப்பை மாற்றின பின்பு என்ன பண்ணுவான், நகரத்தை கட்டி கிரயம் இல்லாமல் தெரியுமா, பரிதானம் இல்லாமல் தெரியுமா? இருக்காது. தமிழ் டிரான்ஸ்லேஷன் தெரியுமா? சத்தியன் பற்றி கேட்டால் தெரியும். லஞ்சமும் பைசாவும். ஸோ லஞ்சம் கொடுக்கல, பைசாவும் இல்லாமல் இவன் என்ன பண்ணுவானா, கர்த்தருக்காய் இந்த காரியத்தை அவன் செய்வானாம். இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, உங்களை கோரேஸ்ன்னு உங்களை நினச்சிக்கோங்கன்னு சொன்னா இல்லையா? இப்போ என்ன ஆகுது, உங்களை நீங்கள் என்ன படுத்துறீங்க, உங்கள் வழிகளை நீங்கள் செவ்வப்படுத்திட்டீங்க, அவருடைய பாதைகளிலே நீங்கள் நடக்க ஆயத்தப்படுத்திட்டீங்க. அப்படி தானே? ஆயத்தப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஒரு அலையில சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது இனிமேல் தான் நீங்கள் லூலுக்கு நெஸ்டோவுக்கு போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்து அந்த ஷோல்டர் பேக் போட்டுட்டு அந்த ட்ராக்கிங் போவாங்கள்ல, அது மாதிரி போக போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவருடைய பாதையில் உங்கள் பாதைகளை செவ்வப்படுத்தின பின்பு தேவன் என்னெல்லாம் ஆசீர்வாதம் தர்றாரு தெரியுமா? வாசிங்களேன் 45:14. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யாருக்கா தெரியுதா? நீங்கள் எத்தனை பேர் இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போனீங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்னிடத்துல, உன்னிடத்தில் தாண்டி வந்து. அப்போ அதுக்கு இடையில ஏதோ ஒரு தாண்டுனது. எப்படி தாண்டுவீங்க சொல்லுங்க? எதனால நீங்கள் தாண்டுவீங்க? உங்கள் பாதைகள் செவ்வையாய் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க, உங்கள் வழிகளை தேவன் கோணலானவைகளை நேராக செவ்வைப்படுத்தி விட்டார், நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அங்கே வசனம் என்ன சொல்லுது, உன்னிடத்திற்கு தாண்டி வந்து. அப்போ நாங்கள் என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ நமக்கு வழி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணுமா, தாண்டி. அப்போ அதுக்கு இடையில என்னெல்லாம் இருக்குது உங்களுக்குள்ள, அதை நீங்கள் தான் ஃபில் பண்ணிக்கணும். எதெல்லாம் நீங்கள் தாண்டணுமோ தாண்டுனா என்னெல்லாம் வரும், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், எகிப்தின் சம்பாத்தியம், சபையாரின் வர்த்தக லாபம், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்கள். நம்ம என்ன நினச்சிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் வராமல் இருந்துன்னா என்ன பிரச்சனைனா, ஒன்று இன்னும் அந்த பாதைக்கு நீங்கள் வரல, இல்லை அந்த பாதைக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது, வரப்ப நீங்கள் தாண்டலை. ஹல்லேலூயா. நீங்கள் வரப்ப தாண்டலை. நான் இதே வரப்பில் தான் போயிட்டு இருக்குன்னு அந்த எதாவது சொல்லுவேன். எனக்கு அந்த சத்தியன் தெரியும், அந்த கோணம் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தாண்டணும் இல்லையா? இப்போ என் வரப்பில், என் வயலில் நான் என் வரப்பிலே போயிட்டு இருந்தால் எங்கேயும் அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் முடியும். வரப்போ தான் சத்திரமாக சுற்றி வந்துட்டு இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், தாண்டணும். வரப்புன்னு என்னன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியுமா? வயல் இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்க தான் வரப்பு. அதுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ண தெரியல எனக்கு. உங்களுக்கு கஷ்டம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணுமா, தாண்டணும். முதல்ல தாண்டதுக்கு முன்னாடி நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல ஒழுங்காக வழியில் நடந்துடணும். நடந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம். கோரேஸுக்கு கிடைத்த எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அவனுக்கு ஆண்டவர் சும்மா கொடுத்துருக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருவனுடைய வழிகள் செவ்வைப்படுத்தப்பட்டால், இல்லை செவ்வைப்படுத்தணும்னு முதல்ல எப்பவுமே முதல்ல உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். அப்படி தானே? என்னுடைய வழிகள் செவ்வைப்படுத்தணும், நான் இப்படி தான் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு வாஞ்சை வரும்போது உங்களுக்கு என் வழிகள், ஒருவேளை உங்கள் வழிகள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். என்னுடைய வழிகள் செவ்வைப்படுத்தும் போது என்ன ஆகணும், அவனுக்கு அந்த செவ்வைப்படுத்தப்பட்டு அந்த பாதைகள் அவன் நடக்கும்போது என்ன ஆகும், அவனுடைய தேவைகள், ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக சந்திக்கப்படும். இதயத்தை நம்ம செவ்வையாக்கி வைத்திருக்கிறோமா? எத்தனை பேர் செவ்வையா வச்சுட்டு நம்ம ஜெபிக்கிறோம் சொல்லுங்க? முதல்ல இதயமும் செவ்வையா இருக்கணும். இதயம் செவ்வையானா நீங்கள் அதுக்குன்னு இதயம் கோணலாக இருக்குதெல்லாம் நினைக்காதீங்க. நிறைய பேர் ஹார்ட் லெஃப்டில் இருக்கு, ரைட்டில் இருக்கும், அப்படிலாம் இருக்கும். அப்படி உண்டு. போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அப்படி உண்டு. அப்படி இல்லை, இருதயமும் செவ்வையாக இருக்குன்னா நம்ம புரிஞ்சுக்கிடணும், அழுக்கு இல்லாமல் இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணால்
நீங்கள் ஏரியல் போட்டு கழுவ வேண்டும். இதயத்தை செவ்வையாக வைத்துக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி இந்த வழிகள் கோணலானவைகளை தேவன் வந்து நேராக கொண்டு போகிறாரோ, அது மாதிரி இதயத்தை நேரெல்லாம் கிடையாது, அந்த பிரபு சொன்னது தான், அந்த இதுதான். சங்கீதம் 5:8 வாசிங்களேன். தாவீது ராஜா அழகா சொல்றாரு பாருங்களேன். என்ன சொல்றாரு பாருங்க. உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவங்க தாவீது ராஜா யார்கிட்ட கேட்குறாரு? உலகத்தாண்ட போய் கேட்கல. முதல்ல ஒரு வழியை காட்டிட்டு அந்த வழியை எனக்காக நீங்க செவ்வைப்படுத்தணும். பிரச்சனை வரும்போது நம்ம எங்க திரும்ப போனோம்? ஆண்டவர் வைத்திருக்கிற பாதை இருக்கு பாருங்க, அந்த செம்மையான பாதை. அந்த பாதையில் நீங்க போகும்போது இந்த ட்ராக் வந்து எப்படி ஆயிருமா? கிளியராக போயிடும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த இப்போ யாராவது ஒரு விஐபி வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த போலீஸ் பரேடெல்லாம் நடத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? டிவியில் இந்த சுதந்திர தினம் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? சரி, அதை விட்டுருங்க. இந்த பெரிய இப்போ மோடி இங்கே வராரு வச்சுக்கோங்களேன். வரும்போது ஃப்ளைட் அவுட் இறங்கினோன்னா என்ன பண்ணுவாங்க? எத்தனை பேர் டிவியில் பார்த்துருக்கீங்க? ரெட் கார்பெட் போடுவாங்க, அப்புறம் செக்யூரிட்டி பேண்ட்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ரெட் கார்பெட் போட்டால் இப்போ நம்ம இப்படி போகிறோம். இப்போ நம்ம சுபீஸுக்கு மகன் நின்றுட்டு இருக்கிற பாருங்க, நடந்துகிட்டே இருப்பா பாருங்க, மீட்டிங் முடியாத வர நடந்துகிட்டே இருப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ட்ராக்ல எப்படி போவாங்க? அவங்க ஸ்ட்ரைட்டாக போவாங்க. ப்ரோட்டோக்கால் உண்டு, நல்ல ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ப்ரோட்டோக்கால் உண்டு. இப்படி வந்தால் இப்படி தான் கை கொடுக்கணும், இப்படி சல்யூட் அடிக்கணும், இந்தந்த லீடர்ஸ்க்கு மட்டும்தான் கை கொடுக்கணும். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, அது நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். இப்போ ஒரு பிரசிடென்ட் வந்தார்னா, ஒரு நாட்டோட பிரசிடென்ட், சில ஆட்களை மட்டும்தான் கை கொடுக்க முடியல. அதுலேயும் நிற்கிறவன், அந்த பேண்ட் வாசிக்கிறவங்களாம் போய் கை கொடுக்க மாட்டார் அவர். பார்த்துருக்கீங்களா? நான் எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? அந்த ட்ராக்கில் கடவுள் உங்களுக்குன்னு ஒரு ட்ராக் போட்டிருக்காருல, அதில் நீங்கள் என்ன பண்ணணுமா? அவர் ஒரு புரோட்டோகால் வச்சுருப்பார். நீங்கள் உங்கள் புரோட்டோகாலுக்கு போய்கிட்டு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. தாவீது அதான் சொல்றாரு, உம்முடைய வழியை. இப்போ சவுதிக்கு வராங்கன்னா சவுதிக்குள்ள புரோட்டோக்கால்ல தான் மோடிஜி நடக்கணும். புரியுதுங்களா? அது இந்தியாவில் எங்களுக்கு அப்படி அந்த கதைலாம் கிடையாது, இங்கே உள்ள புரோட்டோக்கால். அதனால அவர் என்ன, அவருடைய வழிகளில் நாம நடக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு வந்து சில பிரச்சனைகள் வருது, எல்லாருக்கும் வரும், பிரச்சனை வரும், வராமல் இருக்காது, எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. பிரச்சனை வருது எதனால? பாதைகளில் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ சொல்லுங்க, பிரச்சனை எதனால வருது? நான் நடக்கவே இல்லையே, அந்த ட்ராக்குக்கு நான் வரவே இல்லையே. நீ பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கிற, எங்க உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கிற? எரிகோ கோட்டையே உடைச்சாங்க இல்லையா? உடைச்சாங்களா இல்லையா ஆண்டவர்? எதுக்காண்டி உடைச்சாரு? எங்க வந்து நின்னாங்க? மதில் முற்றத்தில் வந்து நின்னாங்க இல்லையா? அதுக்கப்புறம் தானே உடைச்சாரு. இல்லைன்னா என்ன பண்ணிருக்கலாம்? நீங்க உடைங்க ஆண்டவரை, அடுத்த வாரம் சொன்னா உடைச்சிருப்பாரா? இதுல இஸ்ரவேல் மக்கள் அந்த இடத்துக்கு வராம எரிகோ கோட்டை எதுக்கு உடைக்கணும்னு நான் கேட்கிறேன். நான் வரமாட்டேன், நான் அங்கே வரமாட்டேன், அங்கேயே இருந்துக்கோங்க, நான் ஃபோன் பண்ணிக்கிடுறேன், நான் ஃபோன் பண்ணி ஜெபம் அனுப்பிடுறேன், காணிக்கையை ஜிபேயில் நான் அனுப்பிக்கிடுறேன், நீங்கள் எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். அவங்களும் வெக்கம் இல்லாமல் அந்த கியூஆர் கோடை எரிகோ கோட்டை அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே, யாருக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு யாருக்காவது பிரச்சனை இருக்கா? என்னுடைய ஜனங்கள் அதை தாண்டி போகணும், அவங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ளணும். நீ வா, எரிகோ கோட்டை கிட்ட வா. நீ இந்த பாதையிலே நடக்கலையே, நீ இந்த பாதையிலே நடக்காம வந்து ஆண்டவரே என் வழியை செவ்வாய்ப்படுத்தும் எங்க உட்காந்து செவ்வாய்ப்படுத்துறதுக்கு சொல்லுங்க? நம்ம அப்படித்தான் இருக்கோம். ஆண்டவரே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுவோம், இல்லைன்னா ஒரு 3 பாஸ்டருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிடுவோம் ப்ரேயர் ரிக்வஸ்ட்டுக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க? டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இப்போ வந்து டெஸ்லா காரில் வந்து நினைக்கிறேன் ஆள் இல்லாமல் ஓட்டுற வண்டி ஓட்ட பிரதர் கூட வண்டி வாங்கி விட்டுருந்தாரு. ஒரு வாரமாக சும்மா தான் கடந்துட்டு இருக்கு, 2-3 வாரமாக. ஆட்டோமேட்டிக்கலி எல்லாம் ஸ்டார்ட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரிமோட் கண்ட்ரோலில் நீங்கள் எல்லாமே பண்ணும்.
டாய் கார் மாதிரி ஆன் பண்ணி விட்டுருவீங்களா ரோட்டில்? கார் வாங்குறீங்க, புதுசாக வாங்குறீங்க, உள்ளே வந்து ஏறி உட்காரணும்ல, டிரைவ் பண்ணணும்ல, பெல்ட் போடணும்ல. ஆண்டவரே என் கார் போகட்டும், என் காருக்கு முன்பாக உள்ள கோணல் அளவுகளை நீர் செவ்வாய்ப்படுத்தின. எதுக்கு? ஆண்டவர் என்ன வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாரா? நீங்கள் மட்டும்தான் அவருடைய பிள்ளைகளா? சொல்லுங்க. ஏன் நான் பாதைக்கே வரலன்னா ரோட் நம்ம ஊரில் சொல்லுமே, ஹைவேல ஏறணும், பைபாஸில் ஏறணும் சொல்ல, பைபாஸில் ஏறணும். நீ இங்கே இருந்துக்கிட்டு இருப்ப. பைபாஸில் போனால் டோல்கேட் இருக்கு, பைசா கேட்பா, அநியாயத்துக்கப்பா. இப்போ நீ முதல்ல வா, உங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுத்தணும். ஓகே, எல்லாம் கரெக்டு தான். முதல்ல நீ பாதைக்கே வரலையே, ஆசீர்வாதம் எங்கே தடைப்பட்டு இருக்கிறது? நீ தாண்டவே இல்லையே, யோர்தானை நீ கடக்கவே இல்லையே. செங்கடலுக்கு முன்னாடி அவங்க வந்து அப்படியே நின்றுகிட்டு இருந்திருப்பாங்கன்னா, செங்கடல் பக்கத்தில் வந்தாங்க, ரெண்டாய் பிளந்தது. எகிப்திலே இருந்திருந்தா சொல்லுங்க, நம்ம எங்க உட்காந்துருக்கிறோம்? நம்ம எங்க உட்காந்துருக்கோம்? எகிப்தில் இல்லை, அதுக்கு இப்போ டிக்கெட் எனக்கு போறதுக்கு பார்க்காங்க. நம்ம எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? யோசித்து பாருங்களேன். எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? என்ன ஆசீர்வாதம், என்னுடைய ஆசீர்வாதங்கள் எங்க எங்க தடைப்படுது? ஆனா நான் எங்க இருக்கிறேன்? இப்போ உங்களுடைய பாதைகள் சரியாயிடுச்சுனாலே உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேர்ந்துடும். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது என்ன பண்ண? தாண்ட வேண்டியதை நீங்க தாண்டிடணும், டக்குன்னு தாண்டிடணும். வரப்பில் தாண்டது ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமில்ல. கொஞ்சம் அந்த கரெக்டாக அதில் வச்சா சில களி தொளி மண்ணாக இருந்தால் வலிக்கிறோம் இல்லையா? அப்படி தானே? கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு தாண்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தாண்ட வேண்டிய இடத்துல நீங்கள் தாண்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம். ஹல்லேலூயா. நம்ம என்ன சொல்கிறோம்? அவர் நமக்கு முன்பாக என்ன தைரியத்தில் போகிறார் அவர்? இந்த ஆட்டு மந்தை பார்த்துருக்கீங்களா? ஆட்டு மந்தை எப்படி இருக்கும்? மெய்ப்பெண் பின்னாடி கிடையாது, மெய்ப்பெண் முன்னாடி. ஆட்டு மந்தைகளின் முன்னாடி மெய்ப்பெண் எந்த தைரியத்தில் போறாரு? எந்த தைரியத்தில் போறாருன்னு அந்த ஆடுகள் வந்து அந்த மெய்ப்பெண்ணை ஃபாலோ பண்ணும், அப்படித்தானே? அந்த தைரியத்தில் தான் அவரும் போயிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ புரியுதா என்னென்ன தடைப்பட்டிருக்குன்னு? உங்களுக்கு முன்பாக போகிறவர் யாரு? கோணலானவைகளை சரிப்படுத்துவார் என் தேவன், உங்களை திருப்திப்படுத்துவார். அதுதான் அவர் சொன்னார். நான் உங்களுக்கு முன்பாக போய் உங்களுக்கு என்ன அந்த வசனம் சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நான் என்ன பேசுறேன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சிலுவையில் மரித்ததுக்கு உயிர்த்தெழுந்து என்ன பண்ணுவார்? நான் போய் ஆண்டவர் முன்னாடி போறாரு. எப்படி? யோவான் எப்போ வந்தாருங்க? யோவான் வந்து இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆண்டவர் என்ன பண்ணாரு? யோவானை அனுப்பி யாருக்காண்டி? இயேசு கிறிஸ்துக்காண்டி. ஆண்டவர் எப்படி ஒரு புரோட்டோகால் போடுறாருன்னா, இயேசு வருவதற்கு முன்பாக யோவானை அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து கொஞ்சம் புரிஞ்சுக்காங்களேன். யோவான் அனுப்பிட்டார், அடுத்தது இயேசு கிறிஸ்து வந்தார். இப்போ தான் நான் கேட்டேன், ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனார்? நானும் போய் உங்களுக்காண்டி. அப்ப என்னது? யோவானை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக அனுப்பி வச்சார். பைலட்ப்பா, கான்வாய் போகும் இல்லையா, 2 பைக்கில் 2 பேர் போவாங்க இல்லையா? எதுக்கு? ஷோ காட்டுறதுக்கா? இல்லை, அந்த ஏதாவது சப்போஸ் அசம்பாவிதம் இல்லைன்னா அது வந்துட்டாங்க, ஏன்னா அவங்க வந்துட்டாங்க, அடுத்தது பின்னாடி அவர் வந்துடுவார். ஆண்டவர் இயேசுவுக்கா யோவானை முதல்ல அனுப்பி அந்த இடத்தெல்லாம் செவ்வாய்ப்படுத்தி விட்டார். இயேசு கிறிஸ்து எங்க பண்றார்? யாருக்காண்டி பண்றாரு? செவ்வாய்ப்படுத்துறார் நமக்காண்டி. அவ்வளவுதான், சிம்பிள் தாங்க, இவ்வளவுதாங்க. ஏன் தெரியுமா? நமக்கு பட்டச்சாயம் பார்த்துருக்கீங்களா? நீ வலப்பக்கமும் இடப்பக்கமும் நீ சாய்ந்து விடாமல் வழி இதுவே. ஹல்லேலூயா. வழி இதுவே என்பது காண்பிப்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். அவர் என்ன பண்ணுவாராம்? உங்கள் பாதைகள் எல்லாம். நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நீதிமொழிகள் 3:6 எடுத்துங்க, வாசிங்க.
யாரை நினைக்கணுமா? அவர்னா யார்? இப்ப வேற யாரையும் நினைச்சிட போறாங்க. ஹல்லேலூயா. உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நீ நினைத்து கொண்டா என்ன ஆகுமா? உன் பாதைகள் செவ்வைப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வழிகளிலெல்லாம் என் தேவனை நான் நினைத்துக் கொள்வேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க? ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு நம்மளை குறித்து ஒரு பாசம் இருந்தாலும் எப்பவுமே ஒரு பாரம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? நமக்கே இருக்கும் இல்லை? 3 பிள்ளைங்க இருந்தால் ஒரு பிள்ளை குறித்து பாரம் இருக்கும். மூத்தது படிக்காமல் இருக்கும். அப்படித்தானே? அதுதான் வந்து நர்சிங்கும் லேப் டெக்னீஷியன் படிச்சுட்டு போகும். ரெண்டாவது உள்ளதெல்லாம் நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை குறித்து அதே மாதிரி ஒரு பாரத்தோடு இருக்கிறார். வாசிங்களம் பார்ப்போம். எரேமியா 2:36. கரெக்டா? ஆமேன். நீ இவ்வளவாய் விலகி போகிறது. நமக்கு தானே இந்த ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. ஒரு ஒரு இதுல இருக்க மாட்டோம் தெரியுமா? நம்ம பார்த்துருக்கீங்களா? மாற்றி மாற்றி எத்தனை பேர் இந்த அது என்ன அலைபாயிற மனதோடு இருப்போம். பார்த்துருக்கீங்களா? நம்பிக்கையும் இருக்கும், இருக்கும் இருக்காது, இல்லை இருக்கு, இப்படிதானே இருக்கா இல்லையா? ஏன்னா ஆனால் அவர் என்ன சொல்றாரு? வெட்கி போனது போல் எகிப்துனாலும் நீ வெட்கி போவேன்னு சொல்ல. தேவன் அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காரு. அல்லேலூயா. விளையாட்டாட்டெலாம் இருக்கக்கூடாது. இங்கே இந்த பக்கம் கொஞ்சம் கால வைக்கிறது, அந்த பக்கம் கொஞ்சம் கால வைக்கிறது நிறைய உண்டு. பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாய் நன்மை தரக்கூடிய தேவன். அல்லேலூயா. ஆனால் நம்ம தான் வந்து என்னாச்சுன்னா மறந்து போயிடுறோம் அடிக்கடி. நம்ம வந்து பேசிக்காக நமக்கு அந்த எஸ்பெஷலி இந்தியன்ஸுக்கு அந்த நன்றிங்கிறது. எரேமியா 2:32 வாசிங்களேன். 2:32. எண்ணி முடியாத நாட்களாய் என் ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்கள். தேவனுடைய வேதனையாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே. ஏன்னா தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை குறித்து தேவன் எப்போதும் அக்கறை கொண்டு இருக்கிறார். அப்படித்தானே? அக்கறை கொண்டு இருக்கிறாரா இல்லையா? நம்மளை குறித்து தேவன் அக்கறை கொண்டு இருக்கிறாரா இல்லையா? அந்த மீன் கப்பல்லாம் இருக்கும் பாருங்க. அப்போ அவ்வளோ பேர் வந்தாங்க இல்லையா? நிறைய பேர் 5000 பேருக்கு மேலே வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த வந்திருக்கும் போது அவங்களெல்லாம் என்ன பண்ண அப்பம் கொடுத்தாரு, அப்படியே அனுப்பி விட்டார். அடுத்த நாள் வர சொன்னாரா? இல்லை. ஆனால் அந்த 12 சீஷர்களை என்ன பண்ணார்? போங்க, நீங்கள் எல்லாம் போங்க, போய் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாரு. தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை குறித்து தேவன் அக்கறை கொண்டு இருக்கிறார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? மறந்து போகிறது, இந்த நன்றி மறந்து போகிறது. ரெண்டாவது காரியம், தேவன் முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையில முன்னாடி போறாருங்கிறத முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். புரியுதுங்களா? எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காலும் ஆண்டவரை நம்முடைய எடுத்து விடக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நினைவில் இருந்து ஆண்டவரை, இங்க ஒரே தான், ஆண்டவருடைய நினைவில் இருந்து நாமளும் விலகிடக்கூடாது, அவரும் நம்மளை மறந்துட கூடாது. அல்லேலூயா. ரெண்டும் ஒன்று தானே. நீங்க மறந்தாலும் பிரச்சனை, ஆண்டவர் மறந்தாலும் பிரச்சனை. நம்ம எப்படி இருக்கணும்? உங்களுடைய நினைவில், நம்மளுடைய நினைவிலும் ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவரும் நம்மளை நினைக்க, ஆண்டவர் நம்மளை நினைக்க நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வழிகளில் நாம் நடக்கணும். ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு பாடுவார், நல்லா எனக்கு தெரியல அந்த ஃபுல்லாக. உம்மை தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். யாருக்கு தெரியுமா? உம்மை தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். அதுக்கப்புறம் தெரியாது எனக்கு. யாருக்கா தெரியுன பாடுங்க, ஒரு ஸ்டான்ஸை மட்டும். சித்தானு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? உம்மை தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். ரொம்ப அருமையான பாடல் அது ஆக்சுவலி. மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர்
வாசிங்க. எல்லாரும் போவாங்க. யாரு போவா? ராஜா போவாங்க. எப்படியும் அப்படித்தானே. ஒரு ஊர்வலம் போச்சுன்னா அந்த லீடர் தான் முன்னாடி போவாங்க. அப்படி இல்லை, அப்படிதானே? ஆனால் அதில் அடுத்தது என்ன சொல்லுங்க? அவர்கள் முன்னணியில் யார் நடந்து போவாங்களாம்? கர்த்தர் நடந்து போவார். நமக்கு முன்பாக நம் தேவன் நடந்து போகிறார். தேவன் நடந்து போகும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் மாறி போகும். ஏன்னா தாவீதுராஜ் அழகா சொல்றார், என்னை பலத்தால் இடை கட்டி என் வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறவர் யாரு? என் தேவனே. ஹல்லேலூயா. ஒரு ராஜா, அவருக்கு சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒருவேளை கடந்த ஆரம்ப காலத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ராஜாவானதுக்கு அப்புறம் அவர் அதை சொல்லணும்னு கிடையாது. ஸோ அதனால தாவீது ராஜாவை அப்படி சொல்ல. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளுடைய முன்னால் சென்றால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் என்னாகும்? நான் இடையில ஏன் கேட்குறேன் தெரியுமா? நீங்கள் எல்லாம் ரொம்ப சோகத்தில் இருக்கிறீங்க. நிறைய தடைகள், கடக்க முடியாத வரப்பு ஏதோ இருக்குது மாதிரி உங்களுடைய ஃபேஸ் இருக்குது. நான் அடிக்கடி நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், பின்னாடி இருக்கிறது ஈஸிங்க, முன்னாடி பேசும்போது உங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த வைப் வராது. பேசும்போது இங்கே நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்மளை பார்த்து முறைக்கிறோம். இந்த நிறைய இதில் காமெடிலாம் வரும் பார்த்தீங்களா? டே நம்மளை தான் பார்த்து முறைக்கிறான் போல இருக்குது, கள்ள தூக்கி எரிஞ்சிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தாங்க. அதனால ஒன்று நீங்கள் அப்படி சத்தியன் பேதர் மட்டும் தான் சிரிச்சிட்டு இருக்கிறார், வேறு யாருமே சிரிக்கிறதுல முறைக்கிறாங்க. புரியுதுங்களா? அவர் நம் வாழ்க்கையில நம்மளுடைய தடைகள், நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் முன்னணியில் போக அவர் விருப்பமாக இருக்கிறார். நம்ம அவரை முன்னாடி வச்சிருக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அவர் பாதைகளில் நம்ம நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாத்தையும் நம்ம மாற்றி போடுவார். அப்படித்தானே? மாற்ற முடியலன்னா, அவர் நம்ம முன்னாடி போயிட்டார்னா நம்ம முயற்சி, அவர் இந்த வசனம் சொல்ற மாதிரி அவர்கள் முன்னணியில் நான் நடந்து போவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த முன்னணியில் அவர் நடந்து போயிட்டார்னா உங்க வாழ்க்கையில் என்ன ஆகும்? இதுக்கு முன்னாடி நீங்க முயற்சி பண்ணி வாய்க்காத காரியங்கள், இல்லை நீங்க பிரயாசப்பட்டு முடியாத காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க எண்ணி செயல்படுத்த முடியாத காரியங்கள், இல்லை கண்ணீரோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவார். கோணலானைகளை, தடைகளை நீக்கி போடுகிற உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே என்னுடைய தடைகளை நீர் நீக்கி போடுகிறேன்னு சொல்லி. அப்படிதானே? ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு முன்பாக போய் முன்னணியில் போய் அந்த தடைகளை அவர் முறியடிப்பார். இல்லைன்னா அந்த தடைகளை முறியடிக்க உங்களுக்கு சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன சொல்வார்? சத்துவத்தை தேவன் அளிக்கிறார். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 கிலோ வெயிட்டை உங்களால் தூக்க முடியலன்னு வைங்களேன். இன்னொருத்தரை கூப்பிட்டு நம்ம ஒரு அரிசி மூட தூக்கக்கு கூப்பிடுவோம். ஒன்று ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் அனுப்புவார், இல்லைன்னா தூக்குக்கு உங்களுக்கு பலம் தருவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன். நீங்க பண்ண வேண்டியெல்லாம் என்ன தெரியுமா? அவர் முன்னணியில் போறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. மோசே கிட்ட அழகா சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முன்னணியில் போறது மாத்திரம் இல்லை, அங்க போய் நீங்க ஸ்டே பண்ணி கம்ஃபர்ட்டா தங்குறதுக்கும் எல்லா காரியங்களையும் தேவன் செய்வ. அந்த ட்ராக்கிங் போவீங்கல்ல, மேலே அந்த ஏலகிரி சதுரகிரி மலைகளுக்கெல்லாம் போவீங்கல்ல, அங்கே போயிட்டு நீங்கள் நடந்து போகிறீங்கன்னு வைங்களேன். அங்கே போகும்போது நடந்து போயிடுவீங்க, ரீச் ஆகிடுவீங்க. அப்படி தானே? போயிட்டு அங்கே ஒன்றுமே இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அது என்ன நிறைய ஏதாவது இருக்கும், ரெஸ்ட் ரூம் ஏதாவது சம்திங் ஏதாவது, அப்படி ஒரு ரூமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பாக போய். மோசேட்ட என்ன சொல்கிறாரு? என் சமூகம் உனக்கு முன்பாக சென்று இளைப்பாறுதலை தருவேன். நான் தான் சொல்ல, நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு ரூம் இல்லை, உங்களுக்கு தண்ணி குடிக்க கூட ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதான் இளைப்பாறுதலை தேவன் தருகிறேன்னு சொல்கிறாரு. அப்படிதானே? மோசேயோட கர்த்தர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? யாத்ராகமம் 23:23 வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவன் இங்கே முன்னாடி போகிறாரு. இங்கே யாரு? இந்த எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும். சரி, அதை விட்டுருங்களா, அதை அப்படியே வச்சிருங்க. உங்களுக்கு சத்துருக்கள் இருக்கான்னு வைங்களேன். இப்போ அடிக்கடி சத்துரு சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லக்கூடாது நான் நினைப்பேன். நிறைய பேர் அதை சொல்ல, சத்துரு இருக்காங்க இல்லையா, இந்த சத்துரு அதுதான் இந்த இடத்துல இந்த வெண்கல கதவு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பால்கள் என்ன பண்ணுவாராம்? தேவன் முறியடித்து போடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக வருகிறவர்களை தேவன் முறியடித்து போடுவார்.
இந்த வசனம் சொல்ல பாரு, இனி நீ அவர்களை காணாது இருப்பாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் வந்து என்ன சொல்றாரு? வாக்கு கொடுத்து. ஆண்டவர் இன்னொன்னு தெளிவா சொல்றாரு, இந்த இரும்பு கதவுகள் எல்லாத்தையும் முறியடிக்க பண்ணுவார், அதை திறக்க வைப்பார், எல்லாத்தையும் பண்ணுவார். இது என்னன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள், நீங்க சத்துரு மட்டும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தடைகளாக இருக்கிற காரியங்கள் என்னென்ன இருக்குன்னு நீங்க தான் தீர்மானிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி காரியங்களை அவருடைய வழிகளில் நீங்கள் நடக்கும்போது அவர் உங்கள் கோணலான வழிகளை செவ்வியாக்குவார். அந்த மாதிரி காரியங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய காரியங்கள், இந்த தடைகள்ல நீங்க இந்த வசன வாசித்து பாருங்க. இப்போ யாத்ராம 23 வாசித்தீங்க இல்ல, எமோரியரும் எத்தியரும் பெருசரும் இந்த இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்குன்னு, கடன் தொல்லையா, கண்ணீரா, இக்காமா பிரச்சனையா, ஒவ்வொன்று இது வைங்களேன். எமோரியர் எத்தியோப்பியர், அந்த ஒவ்வொன்று அந்த இடத்துல ஃபில் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில தகர்ந்து போய்விடும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற வெண்கல கதவுகள், வசனம் சொல்ற வெண்கல கதவு இதுதான். இது எல்லாத்தையும் தேவன் இந்த நாளில் கடந்து போக உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நீங்க ஒன்னே ஒன்று பண்ணணும். ஒன்னே ஒன்று பண்ணணும். 23, 21 வாசிங்களேன். ஆமென், ஆமென், ஆமென். அவரை கோபப்படுத்தாதே. ஆண்டவர் சும்மா எல்லாம் தர மாட்டார். எல்லாமே இப்ப நம்ம சொல்றோம்ல, அந்த இப்போ வந்து ஆஃபர் போடுவாங்க பார்த்தீங்களா, ஒன்று வாங்கினா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அந்த ஃப்ரீயாக உள்ள தான் சொன்ன தருவாங்களா? எல்லாம் நான் பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் சொல்லி, என்ன நீ கோவப்படுத்தாத. ஏன் கோவப்படுத்துறீங்க? எதனால? ஏன்னா உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் என் தேவன் பெரியவர். பிரியமானவர்களே, எங்கே தெரியுமா அவர் கோவப்படுறாரு? நீ அவரை விட்டுட்டு உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கு பார்த்தீங்களா, உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் பெருசாக பேசிகிட்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கிறோம்? இது ஒன்று உங்களுக்கு நம்பிக்கை, அவர் மேல் உள்ள நம்பிக்கை இல்லாமல் உள்ள காரியமாக இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பிரச்சனையை பெருசாக பேசாதங்கிறாரு. அவரை பேசணும், நம்ம ஆண்டவரை பேசணும். நீ ஒன்றுமே பண்ணலையே. நம்ம துதியின் வேளையில் சொன்ன மாதிரி நீ துதிச்சுக்கிட்டே இருந்தால் போதுமே. நீங்கள் வேற ஒன்றுமே பண்ணணும். நீங்கள் இப்போ இதுக்கு அந்த இந்த பரிதானம் கொடுக்கணுமா, இல்லை லஞ்சம் கொடுக்கணுமா? ஒன்றுமே கிடையாது. அவர் எதில் கோவப்படுறாரு? அதில் நீங்கள் வந்து என்ன நம்புறதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிரச்சனை சொன்னால் பிரச்சனையாக தான் இருக்கும். அப்படி தானே? ஆமாம். ஏன்னா வந்து சொல்கிறாங்களே, அந்த பக்கத்தில் உங்கள் வாயின் வரக்கூடிய வார்த்தைகள் வந்து எப்பவுமே நல்ல வார்த்தைகளாக இருக்கணும். நம்ம சொல்லுவோமே, பிள்ளைங்களை நம்ம ஈஸியாக ஒரு வார்த்தை சொல்லிவிடுவோம். அப்படி தானே? டக்குன்னு சொல்லிடுவோம். அது மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி இங்கே நாகர்கோவிலில் ரொம்ப சில ஸ்லாங்லாம் ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் ரொம்ப சரளமாக நாங்கள் பேசுவோம். அதில் ஒரு பெருமை எங்களுக்கு. ஏன்னா தேவன் உங்களை எங்கேருந்து மீட்டார் தெரியுமா? எங்கேருந்து மீட்டார்? நீங்கள் எங்கே இருந்தீங்க? உளையான சேட்டில் பண்ணி எங்கள் சேட்டில் யார் இருக்குங்க? யார் இருக்கும்? பண்டிகள் கூட்டம் தானே இருக்கும். நல்ல ஆடு வெளில போய் மேயுமா? ஆடு எப்போமா சகதியில் போகுமா? சப்போஸ் போயிட்டுனா அதுக்குள்ளே வந்துடும், கழுவிடும், அதுக்கப்புறம் திரும்ப போகாது. பட் பண்ணி அப்படி கிடையாது. பார்த்துருக்கீங்களா? எங்கே இருக்கிற நீ? அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காருன்னா, இப்போ வேற உங்களெல்லாம் சொல்ல, நான் என்ன சொல்ல, அங்கேருந்து என்ன இங்கே கொண்டு வந்திருக்காரு. சேற்றிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து தேவன் கொண்டு இங்கே வந்திருக்கிறார். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்தவானின் அழிவை காண மாட்டீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அழிய வேண்டியவன். நீங்கள் சொல்லுங்களேன், கை வச்சுக்கோங்களேன். நான் மட்டும் சொல்ல, அதுக்குன்னு எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்களும் சொல்லுங்க கொஞ்சம். நான் அழிய வேண்டியவன், அவர் நம்மை பரிசுத்தவானாய் முத்திரை போட்டு இந்த இடத்துல வச்சிருக்காரு. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. பாதாள வல்லமைக்கும் பாவத்தின் பிடிக்கும் சாப கட்டுகளுக்கும் உன்னை நீங்களாய்த்து விடுவித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? நான் இங்க இருந்தேன். எங்க இருந்தேன்? சகதிக்குள்ள இருந்தேன். இன்னைக்கு இங்க வந்து இந்த இடத்துல என்ன வைத்திருக்கிறார். வெள்ளை சட்டெல்லாம் போட்டு, நான் பெர்ஃப்யூம்லாம் போட்டு, நல்ல பாத் அண்ட் பாடியில் போய் பெர்ஃப்யூம்லாம் வாங்கிட்டு வந்து உட்காந்து நல்லா அடிச்சுட்டு நல்லா இருக்கிறோம். ஏன்னா தேவன் சொல்லிடுறார், பரிசுத்தவானின் அழிவை காண மாட்டேன்னு சொல்லிடுறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல இருந்து ஒன்று அங்கே கொண்டு வந்திருக்கானா, அவர் கேட்கறது ஒன்றும் கிடையாது, நீ என்னை துதித்து பாடுன்னு தான் சொல்லியிருக்காரு. என்ன வசனம் தெளிவாக சொல்லு. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும்
மேன்மை பாராட்டும் போது நாங்களோ எங்கள் கர்த்தரின் நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் என கர்த்தர்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா உங்களை சத்துருவை ஜெயிக்க ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பரலோகத்திலிருந்து சேனைகளை அனுப்புவார். இந்த ஊர்ல உள்ள குதிரை, ஊர்ல உள்ள பெட்டாலியன்லாம் ஒன்றும் தேவையில்லை. யாரையாவது உங்களை சத்துருன்னு உங்களை சொல்லிட்டாங்கன்னு நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க நினைக்க வேண்டாம். உங்களை சொல்லுவாங்க, சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் நினைக்கும் போது கர்த்தர் அதான் எப்பவுமே சொல்ல, உங்களுக்கா யுத்தம் பண்ணுகிறவர் யாரு? நீங்க சும்மா இருப்பீங்க. நம்ம தான் தேவையில்லாம போட்டு மண்டையை போட்டு உடைச்சி உடைச்சி இனி உங்க வாழ்க்கையில கடினமா இருந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியா மாறப்போகுது. அப்படித்தானே? அதனால நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? அவருடைய மகிமையை குறித்து மேன்மை பாராட்டணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம்? தொந்தரவு வந்துச்சு என்ன பண்ணுவோம்? உங்க வாழ்க்கையில இப்போ வந்து நல்ல காரியமே போயிட்டு இருக்கும்போது ஆண்டவரப்பா ஏசப்பா அது நம்ம சொல்ல மாட்டோம், அல்ல ஆண்டவர் தந்தார் நன்றிலாம் சொல்ல மாட்டோம், அது வேற விஷயம். ஆனா ஒரு கெட்ட காரியம் நினைக்கும்போது என்ன ஒன்று அவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஏன் எங்களை சோதிக்கிறீர்? இல்லைன்னா பக்கத்தில் ஒருத்தர் பாருங்க, அவர் மேல பழி. இந்த காரியங்கள்லாம் யாரும் அனுமதிக்கிறா தெரியுமா? சாத்தான். நான் அங்கே வரல, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. சாத்தான். சாத்தான் பேரை நீங்க சொல்லும் போது என்ன தெரியுமா ஆகுது? ஆண்டவரை நீங்கள் கோபப்படுத்துகிறீர்கள். ஒத்துக்கிட்டீங்களா? அவர் ஏன்னா அவர் சொல்றார், நான் வந்து கோபம் பண்ண கோபம் என்ன கோபப்படுத்தாதன்னு சொல்லிருக்காரு. ஏன் கோபப்படுத்தாதன்னா, என்னுடைய காரியங்களை எல்லாம் எனக்காக வாய்க்க பண்ணுவார், என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை பாதாள கட்டுகளிலிருந்து என்னை விடுவிப்பார், நான் இப்படி சத்துருகளுக்கு முன்பாக என்னை ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். இவ்வளவு காரியத்தை நம்ம பண்ணும்போது நீ இந்த அன்னி மாதிரி அங்கேயே போய் கிடக்கிற, நீ எதுக்கு சாத்தான சொல்றேன்னு கேட்கிற. அதுல அவர் கோபப்படுகிறார். சொல்லாதீங்க. ஏன்னா யோபு பாருங்க, யோபு எந்த இடத்துலயாவது சொல்லியிருப்பாரா பாருங்க, புரட்டி பாருங்க, இல்லைன்னா வீட்டில் போய் பாருங்க. யோபுக்கு சோதனை வந்தது யாரால வந்தது? எங்கேயாவது அவர் சொல்லி காட்டியிருக்கிறாரா? நமக்கு அந்த குத்தி காட்டுறது உண்டு, சொல்லி காட்டுறது உண்டு. ஆண்டவர் சொல்றார் தெளிவா சொல்ல, என்ன நீ கோபப்படுத்தாதேன்னு. எதுக்கு அவர் தெளிவா சொல்ல, நீ அந்த பேரை சொல்ல, உங்கள் உதட்டுகளால் நீங்கள் உச்சரிக்காதீங்கிறாங்க. அதை தான் சொல்ல. நான் சொல்லுவோம், நீங்க பேசும்போது ராத்திரி நம்ம காத்து கருப்பு பண்றோம், அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்லுவோம், நல்ல தூதர்கள் இருப்பார்கள், கெட்ட தூதர்கள் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் சொல்ல தெளிவா சொல்ல, என்ன நீ கோபப்படுத்தாதே. ஏன் ஆண்டவரே இதனால அதுக்கடுத்த பாட்டு சத்துரு சோதிக்கையில், அது ஒரு பாட்டு வர பாடிக்கிடும். ஏன் வெற்றுங்கிறார் அவரு? நான் உனக்கா யுத்தம் பண்ணுகிறேன் தேவன் தெளிவா சொல்லிட்டாரு. இப்போ புரிஞ்சுதா? உங்க வாழ்க்கையில என்னென்ன தடை, எந்தெந்த தடைகளை நீங்க தாண்டி வரணும்னு, நீங்க தாண்டி வரும்போது எதெல்லாம் கொண்டு கொடுப்பாரு? முதல்ல வாசிங்கள் வந்து, உங்கள் தடைகளை தாண்டி தேவன் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தாண்டி கொண்டு அவர் முன்னே போவாராம். முன்னே போகும்போது உங்க ஆசீர்வாதங்கள் அப்படியே வரும், பின்னாடி வரும். நீங்க என்ன பண்ணணுமா? கோபப்படுத்தாதீங்க அவரை தான் கேட்கிறது. அப்ப என்ன ஆகுனா, நீங்க அடிக்கடி அவர் ஒரு கர்த்தர் ஜெலஸ் உள்ள காட், அப்படித்தானே? எதுல மகிமை, தன்னுடைய மகிமையை அவர் யாருக்கும் மகிமைன்னா இதுவும் அதை சேர்த்துக்காங்களேன். நீங்க எப்போ பார்த்தாலும் என் பிள்ளை சாத்தானே சொல்லியிருக்கும்போது, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு வந்து வேற ஆளை பற்றியே பேசிட்டு உங்களுக்கு வருமா வராதா? ஒரு ஜெலஸ் வரும்ல? இல்லை என் ஃப்ரெண்டு இன்னொரு ஆள்கிட்ட பேசும்போது ஒரு ஜெலஸ் வருமா வராதா? இல்லை ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வேற ஆள் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தா, இல்லை ஒன்றும் இல்லை சிலவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க, இந்த வாட்ஸ்அப் அவங்க பாட்டுக்கு மொபைலில் நோண்டிகிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ என்னன்னா உங்களை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்று வரும். அப்படித்தானே? ஆண்டவர் வந்து என்ன நீ கோபப்படுத்தாது. எங்க கோபப்படுத்தானா, நீ இந்த எனக்கு சாத்தான் இதை அனுமதிக்கிறார், அதை அனுமதிக்கிறார், இந்த பார்த்துக்கங்களேன். இப்போ ஏன்னா வந்து நான் உங்களை குறை சொல்ல விரும்பல, நிறைய பேர் அப்படித்தான் வழி நடத்துறாங்க. ஓ உனக்கு சாத்தான் பிடித்து, எங்க இருந்து பிடிச்சிருக்கு? சாத்தானை விட என் தேவன் பெரியவர். நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுத்தாதீங்க. இப்போ சில போதகர்களுக்கு அதே தொழிலா இருந்துட்டு இருக்குது. அதுக்கு PhD, டாக்டரேட், பிஷப், ஆர்ச் பிஷப், அந்த பிஷப், இந்த பிஷப், என்ன பேய் விரட்டு தான். 24 மணி நேரம் பேய் விரட்டுற வேலை. சபைகளில் பேய்களுக்கு என்னங்க வேலை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் இதே ஒரு சப்ஜெக்ட் முன்னாடி எடுத்திருக்கேன். சபைகளில் என்னங்க ஞாபகம் இருக்க? பழைய ஆட்களுக்கு தெரியும். இந்த முன்னாடி இந்த இங்கே உட்காந்துட்டு ஜோம் பண்ணுவாங்க. சாத்தா அந்த சர்ப்பம் வந்துட்டு இங்கே எங்கேருந்து சர்ப்பம் வரும்? நல்ல கொஞ்சம் யோசிச்சுங்க. அங்கே டைல்ஸ், வெளியில் டைல்ஸு. பாம்பு நடந்தா வரும்னு கேட்டேன். நான் இதே இது எடுத்திருக்கிறேன், இங்கே சொல்லியிருக்கிறேன். நான் எப்போ பார்த்தாலும் இங்கே உட்காந்து சர்ப்பம் வருகிறது, சர்ப்பம் 3 கதவை தாண்டி உள்ளே வரணும். பாம்பு முதல்ல டைல்ஸில் பாம்பு வராது, நடக்காது. அதுக்கப்புறம் கார்பெட். அங்கே ஒரு 10 கோஸ்டிங் அங்கே வெளியில் உட்காந்துருக்கும். எங்கே
டிவி பார்த்துட்டு அங்கே உட்காந்து சமையல் பண்ணிட்டு அப்பளம் பொரிக்கணும் ஒரு 4-5 பேர் 10 பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க. இவங்க அவ்வளோ பேரையும் தாண்டிட்டு இங்கே வந்துட்டு இங்கே உட்காந்துருப்பாங்க, ஒழுங்காக உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்குள்ள பிரசங்க என்ன தெரியுமா? சர்ப்பம் வருகிறது, சர்ப்பம். எங்கேருந்து வரும்? ஆண்டவர் கோபப்படுறாருங்க. நீ என்ன என்னுடைய பேரை சொல்ற இடத்துல உன்னுடைய ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காதல் ஜோடிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஃப்ராங்கட்டே கேட்குறேன் உங்களுக்கு. அவங்க இப்போ உங்களை விட்டுட்டு வேற ஒரு ஆளுக்கு பேரை வந்து உங்கள் முன்னாடி வச்சுட்டு அந்த பிரதர் நல்ல வந்து கோவம் வருமா வராதா? ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்குறேன். சொல்லாதங்கிறேன். சாத்தான் பேரே நீ சொல்லாத, சத்துரு பேரை சொல்லாத. என் தேவன் எல்லாத்தையும் வெற்றி சிறக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவ்வளோதான். பிரச்சனை ரொம்ப ஈஸி. நீ அமர்ந்திருந்து பாருன்னு தான் சொல்லியிருக்காரு. நீ இப்போ இது பண்ண சொல்லலை. என்னை பலத்தால் இடை கட்டுகிறவர் என் தேவனே. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து என்ன தெரியுமா, ஒரே ஒரு விஷயம்தான், உங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுத்திக்கணும். அப்படி வரும்போது ரெண்டாவது செவ்வாய்ப்படுத்தும் போது ரெண்டாவது விசுவாசம் எங்க இருக்கணுமா? தகப்பன் கிட்ட தான் இருக்கணும். என் தேவன் எனக்கா எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். அந்த இடத்துல நீங்க கொண்டே வராதீங்க, அவரை கோபப்படுத்தாதீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே மறைந்திருக்கிற அனைத்து பொக்கிஷங்களையும் என் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோரேசை குறித்து என் மேய்ப்பன் சொல்றார். அவன் என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். ஹல்லேலூயா. என் தேவன் உங்களை குறித்து எந்த சாட்சி கொடுக்கிறார் பிரியமானவர்களே? அவன் எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கோணலானவைகளை செம்மையாக்க என் தேவன் விருப்பமாக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். நம்ம அவரை கோபப்படுத்தக்கூடாது. அவருக்கு பிரியமான இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஹல்லேலூயா. சில காரியங்கள் தடைப்பட்டு இருக்குன்னா அதை தாண்டி வருவதற்கு நாம் முயற்சி பண்ணணும். என் தேவன் மறைத்து வைத்திருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு வழங்குவாராக. ஹல்லேலூயா. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் வாழ்வு விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஹல்லேலூயா. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான். ஆண்டவரே, எங்களுடைய பாதைகளை நீர் செவ்வாய்ப்படுத்தும். எங்களுக்கு மறைக்கப்பட்ட அந்த பொக்கிஷங்களை, எங்கள் குறைகளை தாண்டி நாங்கள் வருவோமானால் நீங்கள் அருள சிந்தமாய் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பொக்கிஷங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள, எங்களுக்கு எதிரான இருக்கிற பெண்களை கதவுகளை நாங்கள் உம்மால் ஒரு சேனைக்குள் நாங்கள் பாய்ந்து போக நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கப்பட்ட எல்லா வெண்கல கதைகளையும் நீர் திறப்பீராக. அப்படி செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் தடைகளை தகர்த்து போட்டு, எங்களுடைய கோணலான வழிகளை செவ்வாய்ப்படுத்தி, எங்கள் பாதைகளுக்கு முன்பாய் எங்களுக்கு முன்பாய் முன்னணியில் கடந்து போகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையை செவ்வாய்ப்படுத்துகிறவரை உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிரச்சனைகளுக்கு, எங்கள் தடைகளுக்கு, எங்கள்
விரோதிகளுக்கு மத்தியிலும் எங்களுக்காய் முன்னணியில் நின்று யுத்தம் பண்ண போகிறவரை உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்காய் எங்கள் வாழ்க்கையிலே மறைக்கப்பட்டு இருக்கிற பொக்கிஷங்களை எங்களுக்கு அருளச் செய்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரை உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய அன்பிலே நாங்கள் இம்மட்டும் நிலைத்து இருக்க நீர் செய்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் தொடக்கம் மட்டும் முடிவு வரை எங்களோடு நீர் உறவாடினீர், எங்களோடு நீர் மகிமைப்பட்டீர், இடைப்பட்டீர், எங்களை இடை கட்டினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த மேல் வீட்டு அறையிலும் நீர் எங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மீண்டுமாய் உமது பாத படியிலே வருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீர் செய்ய போற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வியாதியாய் இருக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நீர் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே நீர் செய்ய போற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இனப்பன ஜந்துக்கள் ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, துக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தார்களுக்காக ஆறுதலையும் தேர்தலையும் நீர் வழங்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை நீர் பலவீனங்களை நீர் பொறுப்பெடுத்து நீர் வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, இடை கட்டுங்க தாச்சா, எங்கள் பிள்ளைகளை இடை கட்டுங்க. எங்கள் பிள்ளைகள் தடைகளை தாண்டி போக சத்துவத்தை நீர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, சத்துவத்தை வழங்குகிற சர்வாதிகாரியாய் நீர் இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்ய போற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சிறு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, பெரிய பிள்ளைகளுக்காய், வாலிப பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபையில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையிலே பாகம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பிள்ளைகளை நீர் வளர்த்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்காய் வைராக்கியமாய் மலைமேல் உள்ள பட்டணமாய் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் சிறு பிள்ளைகள் இந்த சீதோஷ நிலையிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறாமல் நீர் இடைக்கட்டி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபையில் வருகிற நாட்களில் இருக்கிற எல்லா ஆராதனைகளுக்காகவும் அதுக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். சபையை இடை கட்டுங்க ராஜா, இடை கட்டுங்க, இடை கட்டுங்க. ஆண்டவரே, உமது பலத்தால் இடை கட்ட வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இடை கட்ட வேண்டுமா செபிக்கிறோம். நீர் எங்களை இடை கட்டி பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். அப்படியே செய்ய போற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆசீர்வாதங்கள், எங்கள் பூச்சி மறைத்து வைக்கிற பொக்கிஷங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு அருள வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை பிரச்சனைகளோடு வேதனைகளோடு அந்த பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நினைத்திலே நிறைந்து கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, தட்டைகளை நீக்கி போடுகிறவர் ஆண்டவரே, நீர் எங்கள் முன்பாக நீர் சென்று கொண்டிருக்கிறார் என்பதை எங்கள் பிள்ளைகள் விசுவாசித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்படியே செய்ய போறதவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இரக்கமும் கிருபையும் சமாதானமும் தெய்வீக ஆசீர்வாதமும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட அவர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.